பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம், தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவைகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க என்ன சூழ்நிலையில நிக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் கோணலானவைகளாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? ஒரு சில காரியத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்குமா? ஆண்டவரே, இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு இடத்துக்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கும்போது நிறைய விதமான தடைகள் வருகிறது, அதில் நிறைய மனிதர்கள் விரோதமாக நிற்கிறாங்க, இந்த காரியங்கள் வாய்க்குமா வாய்க்காதாங்கிறதே தெரியல, அந்த இடத்தை குறித்து நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், இதுக்கு என்ன வழி என்ன பாதை என்பது எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் நிற்பீங்கன்னா, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். போய் அந்த இடத்து பிரச்சனையில் என்ன காரியம் இருக்கிறதோ, என்ன தடை இருக்குதோ அந்த தடையை ஆண்டவர் உடைச்சி உங்களுக்கு முன்னாடி போய் அந்த கோணலானதை ஆண்டவர் மாற்ற போகிறார். அதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நீங்க போராடுகிற போராட்டம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். தேவன் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்பாக அநேகமான நோக்கங்கள் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடு, இதை நினைச்சுதானே கலங்கிட்டு இருக்கிறீங்க, இந்த காரியம் என்னவாகுமோ, இந்த விஷயத்துல என்ன நடக்குமோ, இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த காரியத்தை நான் நடத்தணும் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு விதமான போராட்டங்கள் இருக்கு, இதை நான் எப்படி செய்து முடிக்க போறேன், இந்த வேலையை நான் எப்படி செய்து முடிக்க போறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் எதெல்லாம் கோணலானதா இருக்கோ அதையெல்லாம் நீங்க உங்களால சரி பண்ண முடியாது, அதனால தகப்பன் வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு முன்னாடி போய் அவைகளை சரி பண்ணி நீங்க அந்த பாதையில போகும்போது சந்தோஷமா போகும்படிக்கு ஆண்டவர் அந்த பாதையை ஒரு ஸ்மூத்தா மாத்தி கொண்டு போய் கொடுக்க போகிறார். எனவே சந்தோஷமா இருங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த காரியத்தை குறித்து, இந்த வேலையில இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுறதுல இத்தனை போராட்டங்கள் இருக்கு, இத்தனை தடைகள் இருக்கு, இத்தனை காரியங்கள் இருக்கு, இது எப்படி நடக்க போகுதோன்னு நினைச்சு உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்குறீங்களா? ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீங்க ஏன் கலங்கி தவிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன், முன்னாடி போய் நான் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் அல்லவா, எனக்கு முன்னாடி எந்த கோணலும் நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றாருங்க, சந்தோஷமா இருங்க. எதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ இன்னைக்கு அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன்ப்பா, போய் அதை நான் சரி பண்றேன். நீங்க ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. அதை நினைச்சு 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 கவலைப்பட்டு உங்க உடம்புல இருக்கக்கூடிய பலன் போகிற அளவுக்கு நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே மகளே, உன்னுடைய பரம தகப்பன் நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உனக்கு முன்னாடி போய் கோணலானது எதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தடை பண்றதா எது இருக்கு, என் பிள்ளைக்கு போறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை நான் சரி பண்றேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க பிரச்சனை பண்ணி உங்களை அந்த பிரச்சனையை மேற்கொண்டு நீங்க போயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன் மகனே மகளே, நான் உனக்கு முன்னாடி போறேன், போய் நான் அதை சரி பண்றேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விட்டு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லி
இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமா நின்னாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னாடி போற மகனே, நான் உனக்கு முன்னாடி போற மகளே, இந்த நாள் முதல் உங்க வாழ்க்கையில கோணலானவைகள் மாறுபாடா இருக்கிறது எல்லாம் சரியாகும். அதுல நீங்க போகும்போது ஸ்மூத்தா போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். அழகான ஒரு பாதையை உங்களுக்காக தேவன் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சந்தோஷமா இருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தகப்பனே அப்பா, நீர் எங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்தத்தின்படியே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கோணலானவைகளாக இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் சரி செய்து உங்க பிள்ளைகளை நீர் மகிழ்ந்திருக்க பண்ண போகிற தேவக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோர்வுகள், பலவீனங்கள் மாறட்டும். உமக்குள்ளாக இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படிக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்து உங்க பிள்ளைகளை வாழ வைத்து நீங்க அழகு பாருங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.